ப்ரெக்னெண்ட்டாக இருக்கும்போது எவ்வளோக்கு எவ்வளோ ஹாப்பியாக ஃபீல் பண்ணோமோ, அந்த டெலிவரி முடிஞ்ச பிறகு ரொம்ப ஹோப்லெஸ்ஸாக தோணும். திடீர்னு அழணும்னு தோணும். அந்த மாதிரி தான் இருக்கும். அது ஏன் அழுக வருதுன்னு உங்களால் சொல்லவே முடியாது. எதுவுமே ரீசன்லாம் இருக்காது. நம் உயிர் காக்கும் மருத்துவர்களை கௌரவிக்கும் ஒரு பிரம்மாண்ட விழா. தேதி மார்ச் 4. இடம் டிஸ்பாஸ்டி ஸ்கூல், சென்னை. தொடர்புக்கு ஸ்கிரீனில் காணும் எண்ணை தொடர்பு கொள்ளவும். பிரஸ்ட் ஃபீடிங் அப்படின்ற ஒரு ஜர்னி உங்களுக்கு எப்படி போயிட்டு இருக்கு? அது ரொம்ப டஃப் தான் ஆக்சுவலி. ஃபஸ்ட்டு 1 or 2 டேஸ்க்கு வந்து சி செக்ஷன் பண்ணதுனால வந்து அந்தளவுக்கு மில்க் செக்ரீஷனே வரல. நாங்கள் அந்த கன்சீவ் ஆன டைம் வந்து ஃபுல்லாக பெங்களூரில் இருந்தோம். அப்போது கூட யாருமே இல்லை, பேரண்ட்ஸ்லாம் யாரும் இல்லை, நாங்கள் 2 பேர் தான். ஸோ அந்த ஃபஸ்ட்டு 1 to 7 months வரைக்குமே ஃபுல்லாக என்னை டேக் கேர் பண்ணது இவர் தான். ஸோ ஃபஸ்ட் டைம் ஹார்ட் பீட் கேட்கும்போது கூட நான் மட்டும்தான் கேட்டேன். எப்படி இருந்துச்சு? அது ரொம்ப நல்லா எக்ஸைட்டிங்காக இருந்துச்சு. இப்படி இன்னொரு ஜீவன் நமக்குள்ளே இருக்குது அப்படின்றதே ரொம்ப சர்ப்ரைசிங்காக இருந்துச்சு. எனக்கு வந்து ஃபஸ்ட்டு 3 monthsக்கு வந்து டேஸ்ட்டே தெரியல. ரொம்ப உப்பு ஜாஸ்தி இருக்கா இல்லை காரமாக இருக்கா அந்த மாதிரி எதுவுமே வந்து டேஸ்ட்டு ஃபீல் ஆகலை. லைக் எப்படி இருந்ததுன்னா, கோவிட் டைமில் வந்து கொரோனா வந்தப்போ டேஸ்ட்டே தெரியாதுன்னு அந்த 10 days இருக்கும் தெரியுமா, அந்த மாதிரி எனக்கு இருந்துச்சு ஃபர்ஸ்ட். சம்மர் ஹாலிடேஸ் வந்தாச்சு, நம்ம ஜிடி ஹாலிடேஸும் வந்தாச்சு. ஜிடி ஹாலிடேஸ், சவுத் இந்தியாஸ் #1 travel brand. Vivo V50 with stunning design and pro-level portrait photography. Pre-book now. கிளிட்ஸ் பார்த்துட்டு இருக்க எல்லாருக்கும் ஜீவிகாவின் ஒரு பெரிய வணக்கம். இன்னைக்கு நம்ம இன்ஸ்டா ட்ரெண்ட் சகோ கப்பலோட இருக்கோம். இன்னொரு ரொம்ப ஹாப்பியான விஷயம் என்னன்னா, அவங்களுடைய அன்பான மகள் கியூட் தேவதை மகிழ்நிலா வந்து Jan 17 அன்னைக்கு இந்த உலகத்தில் இந்த பூமியில் வந்து கால் பதிச்சிருக்காங்க. ஸோ அந்த நோட் அவங்க கிட்ட இந்த ப்ரெக்னன்சி ஜேர்னி, இந்த மதர்ஹுட் எல்லாம் எப்படி இருக்கு அப்படின்றத பற்றி தான் கேட்டு தெரிஞ்சுக்க போகிறோம். வணக்கம். வணக்கம். ஃபர்ஸ்ட் அந்த நம்மளுடைய நீங்கள் வந்து ப்ரெக்னென்ட் அப்படிங்கிற அந்த பாசிட்டிவ் கோடு வந்திருக்கும் இல்லையா, வந்த அந்த மொமெண்ட் சார் கூட இருந்தாரா இல்லை நீங்கள் ஃபஸ்ட்டு தனியாகவே தெரிஞ்சுக்கிட்டீங்களா? இல்லை, கூட தான் இருந்தாங்க. ஆனால் அது பார்த்துட்டு 2 பேரும் ரொம்ப ஷாக்கிங்காக தான் இருந்தோம். ஆக்சுவலி அதை எப்படி எக்ஸ்பிரஸ் பண்ணதே தெரியல, நம்பலாமா நம்பக்கூடாதுன்னு தெரியல, அந்த மாதிரி ஒரு மிக்ஸ்டு ஃபீலிங்ஸோடு இருந்தோம். ஸோ அது பிளான்டு ப்ரெக்னென்சியா இல்லை அன்பிளான்டாகவே நடந்த விஷயமா? பிளான் சொல்ல முடியாது. பட் வந்து அந்த இயருக்கு நாங்கள் வந்து ப்ரெக்னென்ட் ஆகணும் அப்படின்னு நாங்கள் முன்னாடிலேருந்து பிளான் பண்ணது தான். பட் அந்த மந்த்துன்னு ஸ்பெசிஃபிக்காக அப்படி பிளான் பண்ணல. உங்களுக்கு எப்படி சார் இருந்துச்சு? மேடம் வந்து இந்த மாதிரி சொல்லியிருப்பாங்க, என்னப்பா இது பாசிட்டிவ்னு ஆயிடுச்சே அப்படின்னு அவங்களே ஒரு ஷாக்லேயும் சர்ப்ரைஸ்லேயும் கலந்து இருந்திருப்பாங்க. உங்களுக்கு எப்படி இருந்துச்சு? நாங்கள் ஒரு 2 days முன்னாடி செக் பண்ணுறப்போ நெகட்டிவ் வந்துச்சு. ஸோ அதுக்கு நெகட்டிவ் வந்தாலும் ஃபீல் பண்ணுறதுனால வெளியே போயிட்டு சுற்றி பார்த்துட்டு நைட்டு அவுட்டிங் போயிட்டு சாப்பிட்டுட்டுலாம் வந்தோம். நெகட்டிவ் தானே, எதுக்கு சும்மா இதுக்கு ஃபீல் பண்ணோன்ட்டு. சரி, நெக்ஸ்ட் டைம் மறுபடியும் பார்க்குறப்போ பாசிட்டிவ் வந்துடுச்சு. அப்படியே ஷாக் ஆகிடுச்சு. இருக்காங்க இது தெரியாமல் சுற்றிட்டு வந்துட்டோமே அப்படின்னு. ஏன்னா சொல்லுவாங்களே ஃபஸ்ட்டு 3 months ரொம்ப சேஃபாக வச்சுக்கணும்னு சொல்லுவாங்க. ஆனால் தெரியாமல் சுற்றிட்டோமேன்னு ஃபீல் ஆச்சு. பட் ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு அந்த டைம். சூப்பர். ஸோ த்ரூ அவுட் ப்ரெக்னென்சி எப்படி உங்களுக்கு ஒரு ஹாப்பி நார்மல் ப்ரெக்னென்சியாக இருந்துச்சா இல்லை எனி காம்ப்ளிகேஷன்ஸ் வந்து நீங்கள் ஃபேஸ் பண்ணீங்களா? காம்ப்ளிகேஷன்ஸ்னு இல்லை, பட் வந்து கொஞ்சம் எப்படி இருந்துச்சுன்னா, ஃபஸ்ட்டு கொஞ்சம் மந்த்ஸ் வரைக்கும் ஓகேவாக இருந்தது, 6 to 7 months வரைக்கும். அதுக்கப்புறமா போக போக தான் கொஞ்சம் காம்ப்ளிகேஷன்ஸ் வர மாதிரி இருந்தது. அது லைக் உடம்பு வந்து நமக்கு வந்து நிறைய சேஞ்சஸ் ஆகிறதுனால நார்மலாக இருக்க மாதிரி இல்லாமல் ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக அது மாதிரி ஃபீல் பண்ணியிருந்தேன். லைக் படுக்கிறதுக்கு எந்திரிக்கிறது கூட கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சு. ஸோ அதுதான் கொஞ்சம் டோட்டலாக வேறு மாதிரி இருந்த மாதிரி ஃபீல் ஆச்சு. மற்றபடி எல்லாமே நார்மலாக தான் போச்சு. அண்ட் இந்த காம்ப்ளிகேஷன்ஸ் டைம்லலாம் சார் வந்து எந்த அளவுக்கு உங்களுக்கு சப்போர்ட்டிவாக இருந்தார்? டே அண்ட் நைட் எப்போ எனி டைம் நான் ஏதாச்சும் ஒன்று வேணும் அப்படின்னு சொல்கிறேனோ, நான் 2 மணிக்கு எந்திரிச்சு பசிக்குதுன்னு சொன்னால் கூட உடனே ஏதாவது ஒரு ஜூஸ் போட்டு கொடுக்குறது, இல்லை பால் சூடு பண்ணி கொடுக்குறது, அந்த மாதிரிலாம் பண்ணுவாங்க. மெயினாக நாங்கள் அந்த கன்சீவ் ஆன டைம் வந்து ஃபுல்லாக பெங்களூரில் இருந்தோம். அப்போது கூட யாருமே இல்லை, பேரண்ட்ஸ்லாம் யாரும் இல்லை, நாங்கள் 2 பேர் தான். ஸோ அந்த ஃபஸ்ட்டு 1 to 7 months வரைக்குமே ஃபுல்லாக என்னை டேக் கேர் பண்ணது இவர் தான். இப்போ த்ரூ அவுட் அந்த ப்ரெக்னென்சி ஜேர்னியில் ஒரு ரொம்ப முக்கியமான ஒரு பார்ட்னா அந்த ஸ்கேனுக்கு போகக்கூடிய அந்த டைம். ஏன்னா வயிற்றுக்குள்ளே இருக்க பாப்பாவை நீங்கள் ஒரு ஸ்கேன் மூலயமா பார்க்க போகிறீங்க, ஸ்கேன் பண்ணி. அப்போ சாரு கூட வருவார் இல்லையா? வருவாங்க, பட் உள்ளே வந்து அலோவ் பண்ண மாட்டாங்க. ஃபஸ்ட்டு ஹஸ்பண்ட்ஸ் அலோவ் பண்ணலையா? பண்ணலை. 5th month முடிஞ்ச பிறகு தான் அலோவ் பண்ணாங்க. அது வரைக்கும் வந்து அலோவ் பண்ணலை. ஸோ ஃபஸ்ட் டைம் ஹார்ட் பீட் கேட்கும்போது கூட நான் மட்டும்தான் கேட்டேன். எப்படி இருந்துச்சு? அது ரொம்ப நல்லா எக்ஸைட்டிங்காக இருந்துச்சு. இப்படி இன்னொரு ஜீவன் நமக்குள்ளே இருக்குது அப்படின்றதே
ரொம்ப சர்ப்ரைசிங்காக இருந்துச்சு. ஆனால் அந்த ஸ்கேனுக்கு போகிறதுக்கு முன்னாடி ஏதோ எக்ஸாமுக்கு போகிற மாதிரியே ஒரு ஃபீலிங்காக இருக்கும். ஏதாவது சொல்லிடுவாங்களோ அப்படின்னு அந்த பயமோடு இருந்துச்சு. பட் அது கேட்கும்போது ரிலாக்ஸ்டாக இருக்கும். அதுக்கப்புறம் ஒரு மந்த் அந்த ஸ்கேன் டைம் வரும்போதெல்லாம் அந்த எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்துச்சு? ஏன்னா கொஞ்சம் கொஞ்சமாக க்ரோத் இருந்துகிட்டே இருந்திருக்கும், நீங்களும் அப்படியே பார்த்துட்டே வந்துட்டு இருந்திருப்பீங்க. அப்புறம் ஒரு டைமுக்கு மேலே சாரும் உள்ளே வந்து ஸ்கேன்லாம் பார்த்துருப்பாரு. நீங்கள் சொல்லுங்கள் சார், எப்படி இருந்துச்சு பாப்பாவை வந்து வயிற்றுக்குள்ளே பார்க்கும்போது? டிஃப்ரெண்டான ஃபீலிங்காக இருந்துச்சு. நம்ம அது பாப்பாவை பார்க்குறதுக்கு இவ்வளோ நாள் அது வெளியே தெரியாதுல்ல, அங்கே போய் பார்க்குறப்போ இதுதான் ஹெட்டு, இதுதான் கை காமிக்கிறப்போ க்யூட்டாக குட்டி குட்டியாக இருக்கிறதுனால நல்லா இருந்துச்சு. அண்ட் இந்த ப்ரெக்னன்சி டைமில் நிறைய பேர் இந்த வாமிட் எடுப்பாங்க, சில பேருக்கு வந்து புளிப்பாக சாப்பிடணும்னு தோணும், சில பேருக்கு வந்து அது தோணவே தோணாது, சில பேருக்கு காரமாக சாப்பிடணும்னு தோணும். இப்படி நிறைய வியர்டாக நிறைய விஷயங்கள் நடக்கும்ல, அந்த மாதிரிலாம் என்னெல்லாம் கோ த்ரூ பண்ணீங்க? எனக்கு ஆக்சுவலி வாமிட்டே கிடையாது சுத்தமாக. நான் ஒரு நாள் கூட வாமிட் பண்ணலை. எனக்கு வந்து ஃபஸ்ட்டு 3 monthsக்கு வந்து டேஸ்ட்டே தெரியல. நிறைய லைக் ரொம்ப உப்பு ஜாஸ்தி இருக்கா இல்லை காரமாக இருக்கா அந்த மாதிரி எதுவுமே வந்து டேஸ்ட்டு ஃபீல் ஆகலை. லைக் எப்படி இருந்ததுன்னா, கோவிட் டைமில் வந்து கொரோனா வந்தப்போ டேஸ்ட்டே தெரியாதுன்னு அந்த 10 days இருக்கும் தெரியுமா, அந்த மாதிரி எனக்கு இருந்துச்சு ஃபஸ்ட்டு 3 monthsக்கு. அதுக்கப்புறமா கொஞ்சம் நார்மலாக எல்லாமே இருந்துச்சு. அந்த 5th month கிராஸ் ஆகும்போது தான் ஃபுல்லாக அந்த பேக் பெயின் வர்றது, இந்த இது பண்ணுறது, அந்த மாதிரிலாம் மற்ற சிம்டம்ஸ்லாம் நார்மலாக இருந்துச்சு. பட் வாமிட் மட்டும் இல்லை. தேர்ட் ட்ரைமஸ்டரில் தான் மேடம் சுகர் கிரேவிங்ஸ், ஸ்வீட்டே சாப்பிட மாட்டாங்க. அந்த 3 months வந்து ஃபுல்லாக ஸ்வீட் ரொம்ப ஸ்வீட் சாப்பிட்ணுன்னு ஒரு மீல் சாப்பிட்டாலே உடனே அடுத்து எனக்கு ஒரு ஸ்வீட் வேணும், அந்த மாதிரி கிரேவிங்ஸாக இருந்துச்சு. ஸோ அது 3rd trimester தான் ஃபுல்லாக. அந்த சாருக்கு ஒரே குஷி ஆகிட்டு இருக்கு, ஏன்னா சாருமே ஒரு சுகர் பிரியர். ஆமாம், எனக்கு வாங்குறது முக்கால்வாசி அவர் தான் சாப்பிடுவார். நான் ஒரு பாக்ஸ்லேருந்து ஒரு ஸ்வீட் எடுத்தால் அதை நான் நெக்ஸ்ட் டே பார்க்கும்போது அதில் இன்னும் ஒரே ஒரு ஸ்வீட் தான் பாக்கி இருக்கும், மற்றதெல்லாம் இவர் காலி பண்ணியிருப்பார். புள்ளத்தாச்சி பிள்ளைக்கு வாங்கி வச்சிருக்கிறத எடுத்து இப்படியா காலி பண்ணுறது? வெரி பேட். பட் இட்ஸ் ஓகே, அவரும் இப்போ செமஸ்டரில் தான் இருக்காரு, சரிங்களா? 3rd செமஸ்டரில் தான் இருக்காரு. நம்ம குழந்தைல அப்படி தானே உங்கள் 2 பேருக்கும் இருக்கும். ஓகே, ஸோ இப்போ நீங்கள் உங்களோட பாப்பா வந்து நார்மல் டெலிவரியா ஒரு சி செக்ஷன் பண்ணீங்க? இல்லை, சி செக்ஷன் தான் பண்ணோம். ஓகே, அது வந்து இப்போ சி செக்ஷன்னா சில பேருக்கு முன்னாடியே டேட் சொல்லிடுவாங்க டாக்டர், இந்த டேட்டுக்கு இந்த டைமுக்கு வாங்க பண்ணிக்கலாம், அந்த மாதிரி நீங்கள் இது வந்து நல்ல நேரம், இந்த நேரத்தில் பண்ணிக்கலாம் அப்படின்னு ஏதாவது பிளான் பண்ணி போனீங்க? இல்லை, அதெல்லாம் எதுவுமே இல்லை. ஆக்சுவலி நார்மல் டெலிவரிக்கு வர மாதிரி பெயின்லாம் வந்துருச்சு. நான் ஒரு நைட் ஃபுல்லாகவே வெயிட் பண்ணி நெக்ஸ்ட் டே மார்னிங் வரைக்கும் வெயிட் பண்ணி பார்த்தோம். பாப்பாவோட ஹெட்டு வந்து என் பெல்விக் போனில் ஃபிக்ஸ் ஆகலை. ஸோ அதனால லாஸ்ட் மினிட்ல வந்து சி செக்ஷனுக்கு மாற்றிட்டு அப்புறம் பண்ணணும். ஸோ சி செக்ஷன் வந்து நாங்கள் பிளான் பண்ணதில்லை, நாங்கள் நார்மல் டெலிவரிக்கு தான் ட்ரை பண்ணோம். லாஸ்ட் மினிட்ல அது இப்படி மாறிடுச்சு. பட் இந்த வீட்டிலேருந்து கிளம்புனதுலேருந்து அங்கே டெலிவரி வார்டில், ஆப்ரேஷன் தேட்டரில் அப்படி இப்படின்னு ஒவ்வொரு ஒரு இதையும் கடந்து திருப்பியும் அகைன் பாப்பாவை தூக்கிட்டு வீட்டுக்குள்ளே வர வரைக்கும் அது ஒரு ப்ராசஸாக போயிருக்கும்ல, ஒரு சைக்கிள் மாதிரி இருந்திருக்கும்ல, அந்த ஒரு ஜேர்னியை பற்றி சொல்லுங்கள். ரொம்ப டஃப்பாக இருந்துச்சு. என் லைஃப்லேயே நான் வந்து அந்த அளவுக்கு பெயினும் அனுபவிச்சதில்லை, அந்த அளவுக்கு ஹாப்பினஸும் நான் அனுபவிக்கல. அந்த மாதிரி அந்த ரெண்டுமே மிக்ஸ் பண்ணி கொடுக்குற மாதிரி இருந்தது. ஆக்சுவலி ஹாஸ்பிட்டல் நான் போகிறப்போ வந்து பெயின் வரல எனக்கு. அவங்களே இன்டியூஸ் பண்ணுறேன்னு சொல்லி தான் கூப்பிட்டுருந்தாங்க, அட்மிஷன் போட சொன்னாங்க. ஸோ நைட் 8 o'clock போல் அட்மிஷன் ஆகிட்டேன். பட் வந்து அவங்க இன்டியூஸ் பண்ண வர்றதுக்குள்ளே எனக்கே நார்மலாக பெயின் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. ஸோ அதனால் எதுவுமே இன்டியூஸ் பண்ணாமல் வெயிட் பண்ணி பார்க்கலான்னு சொன்னோம். நாங்கள் நெக்ஸ்ட் டே மார்னிங் வரைக்கும் ரொம்ப பெயின் அனுபவிச்சேன். அந்த ஒரு நைட் மட்டும் என்னால் மறக்கவே முடியாது. ஸோ அந்த அளவுக்கு பெயின் ரொம்ப அனுபவிச்சிட்டேன். அதுக்கப்புறமா அன்றைக்கி ஆஃப்டர்நூன் வரைக்கும் வெயிட் பண்ணி பார்த்துட்டு எவ்வளோ ட்ரை பண்ணாலும் நார்மல் டெலிவரி வர்றது ரொம்ப கஷ்டம், அது பாப்பாவுக்கு ரிஸ்க் ஆகிடும், ஏன்னா இன்னும் ஹெட்டு ஃபிக்ஸ் ஆகலை, ஸோ நீங்கள் ரிஸ்க் எடுக்க வேண்டாம், சி செக்ஷன் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லும்போது கொஞ்சம் ஒரு மாதிரி இருந்தது. பிகாஸ் நம்ம நார்மல் டெலிவரி ஆகிடும், ஏன்னா இவ்வளோ நேரம் வலி பொறுத்துக்கிட்டோம். ஸோ அப்படி இருக்கும்போது நார்மல் டெலிவரி ஆகிடுச்சுன்னா கொஞ்சம் திருப்தியாக இருக்குமே அப்படின்னு வெயிட் பண்ணிகிட்டு இருந்தோம். பட் ஓகே, நம்ம அட் த எண்ட் ஆஃப் த டே பாப்பா ஹெல்த்தும் முக்கியம். ஸோ அதனால் ஓகே அப்படின்னு சொல்லிட்டு சி செக்ஷன் பண்ணலாம் அப்படின்னு பண்ணிட்டோம். ஸோ அது வந்து இன்னும் ரொம்ப டிஃப்ரெண்ட்டான ஒரு ஃபீலிங்காக இருந்தது. ஆப்ரேஷன் அப்படின்னு போகிறது எனக்கு அந்த ஆப்ரேஷன் பண்ணது கூட பெருசாக தெரியல. ட்ரிப்ஸு ஏற்றுறன்ற பேரில் 3 நாளாக இந்த கையை என்னால் யூஸே பண்ண முடியல, அந்தளவுக்கு ரொம்ப இதுவாக இருந்துச்சு. ஸோ அந்த ஆப்ரேஷன் முடிஞ்ச பிறகு எந்திரிக்க நடக்கிறது கூட
ரொம்ப டஃப்பான ஒரு ஃபீலிங்காக இருந்தது. ஃபஸ்ட்டு டைமாக நடக்க பழகுறவங்க நடக்கிற மாதிரி அதெல்லாம் ரொம்ப கஷ்டமாக இருந்தது. ஒரு வாஷ்ரூம் யூஸ் பண்ணோன்னா கூட இன்னொருத்தவங்களை டிபெண்ட் பண்ணி தான் ஃபுல்லாகவே இருக்கணும், அந்த மாதிரி இருந்துச்சு. ஸோ அதெல்லாம் இருந்தது. பட் அது போக பாப்பாவை பார்க்கும்போது, பாப்பாவை என்கிட்ட கொண்டு வரும்போது அது ரொம்ப வேற லெவல் எக்ஸ்ட்ரீம் ஒரு ஹாப்பினஸ்ஸாக இருந்துச்சு. ஸோ மேடம் வந்து இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் கோ த்ரூ பண்ணிட்டு இருக்காங்க. அந்த டெலிவரி டே அன்னைக்கு இதெல்லாம் நடந்துட்டு இருக்கு. உங்களுடைய மனநிலைமை எப்படி இருந்துச்சு? நீங்க அப்படியே வெளியில வெயிட் பண்ணிட்டே இருந்திருப்பீங்க. அந்த ஒரு நொடிகள் பற்றிலாம் சொல்லுங்க. நான் கூடவே தான் இருந்தேன். இல்லை ஆக்சுவலி உள்ளே விடலை. பட் வந்து அதுக்கு முன்னாடி லேபர் அவுட் போகிறதுக்கு முன்னாடி பெயின் இருந்துச்சு. அப்போ வந்து நார்மலாக ரூமில் கூடவே தான் இருந்தோம். அது ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு எனக்கு. ஐயோ அப்படின்னு இருந்துச்சு. அப்பப்போ போயிட்டு அவங்கள கை பிடிச்சிட்டு அவங்கள சமாதானப்படுத்திட்டு தான் இருந்தேன். ஆனால் ரொம்ப ஓகே, இந்த எல்லா பெயினுமே வந்து அந்த குட்டி தேவதையை வந்து பார்க்கறதுக்காக தான். ஸோ ஃபஸ்ட்டு அந்த ஜெண்டர் ரிவீல் பண்ணியிருப்பாங்கல்ல டாக்டர் உங்ககிட்ட, யாருக்கு முதல்ல தெரிஞ்சது? உங்களுக்கா? இல்லை நீங்கள் ஏன்னா அன்கான்ஷியஸாக இருந்திருப்பீங்க, உங்களுக்கு தெரிஞ்சிருக்காது. சாருக்கு தான் ஃபஸ்ட்டு தெரிஞ்சிருக்கும். ஃபஸ்ட்டு வந்து உங்களுக்கு பெண் குழந்தை பிறந்திருக்கு அப்படின்னு சொன்ன உடனே அந்த மொமெண்ட் எப்படி இருந்துச்சு? ஜாலியாக இருந்துச்சு, ரொம்ப எக்ஸைட்டிங்காக இருந்துச்சு. நாங்கள் 2 பேருமே கேர்ள் பேபி தான் எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு இருந்தோம். அதனால கேர்ள் பேபி வந்தது ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. அண்ட் இந்த பிரெஸ்ட் ஃபீடிங் அப்படின்ற ஒரு ஜேர்னி உங்களுக்கு எப்படி போயிட்டு இருக்கு? அது ரொம்ப டஃப் தான் ஆக்சுவலி. ஃபஸ்ட்டு 1 or 2 டேஸ்க்கு வந்து C-செக்ஷன் பண்ணதுனால வந்து அந்தளவுக்கு மில்க் செக்ரீஷனே வரல. ஸோ அது வந்து ஆனால் அந்த ஹாஸ்பிட்டலில் வந்து என்ன ஆனாலும் மதர்ஸ் மில்க் தான் கொடுக்கணும், நீங்கள் ட்ரை பண்ணுங்கள் அப்படின்னு தான் சொன்னாங்க. எந்த ஆல்டர்னேட்டிவும் சொல்லவே இல்லை. ஸோ ஹாஸ்பிட்டலில் இருந்த அந்த 2-3 டேஸில் வந்து ரொம்ப டஃப்பாக இருந்துச்சு. என்ன பண்ணுறதுனே தெரியல. என்னால் எந்திரிச்சு உட்காரவும் முடியல ரொம்ப. ஸோ அப்போது வந்து ரொம்ப டஃப்பாக இருந்தது. பட் அதுக்கப்புறம் போக போக வீட்டுக்கு வந்த பிறகு கொஞ்சம் வீட்டில் இருக்கவங்க இதெல்லாம் சாப்பிட்டா கொஞ்சம் ஓகேவாக இருக்கும் அப்படின்னு சொல்லி கொஞ்சம் கொஞ்சம் அந்த டயட் மூலியமாக சரி பண்ணிட்டு எடுத்துகிட்டு வரும்போது இப்போ தான் ஓரளவுக்கு அது ஒரு 10 days ஆயிடுச்சு. அதுக்கப்புறமா தான் கொஞ்சம் செட் ஆகி நார்மலாக ஃபீட் பண்ண முடியுது. ஓகே, ஒரு நல்ல பிரெஸ்ட் ஃபீடிங்க்கு நீங்கள் என்ன மாதிரியான டயட்லாம் எடுத்துக்கிறீங்கன்னா, இப்போ நீங்களே சொன்னீங்க வீட்டில் இருக்கவங்க சஜஸ்ட் பண்ணாங்கன்னா, அப்படி என்னென்ன ஃபுட்ஸ்லாம் நீங்கள் எடுத்துக்கிறீங்க? நான் ஆக்சுவலாக வந்து ஸ்பெசிஃபிக்காக இந்த ஃபுட்டுன்னு எடுத்துக்க மாட்டேன். என்ன வேணாலும் சாப்பிட்லாம். நீங்கள் நார்மலாக லைக் ஒரு பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் ஏதாச்சும் ஒரு ஃப்ரூட்ஸு இல்லை அதுக்கப்புறம் நடுவில் ஏதாவது ஒன்று அந்த மாதிரி ஹெல்த்தியாக இருக்கிற ஃபுட்டு வந்து அப்படியே ரெகுலராக ஒரு பிரேக் டைம் நம்ம ஒரு 1.5 hours நடுவில் அந்த மாதிரி சாப்பிட்டுட்டே இருக்கணும். அதே சமயம் நிறைய தண்ணி குடிக்கணும். எவ்வளோக்கு எவ்வளோ ஹைட்ரேட் பண்ணுறோமோ அந்த அளவுக்கு நம்மளால் நல்லா ஃபீட் பண்ண முடியுது. ஸோ அது வந்து மெயின். ஈவன் நைட் டைமில் ஃபீட் பண்ணால் கூட பண்ணி முடித்த உடனே தண்ணி குடிச்சிட்டே இருப்பேன். ஸோ அந்த மாதிரி நம்மளை வந்து ஹைட்ரேட்டடாக வச்சுக்கிட்டாலே நம்ம பாடி வந்து அதுக்கேற்ற மாதிரி கொஞ்சம் செட் ஆகுது. பாப்பாவுக்கு வந்து ஃபீட் பண்ணுறது இதெல்லாம் தாண்டி இந்த தூங்க வைக்கிற அந்த ஒரு நிகழ்வு இருக்குல்ல, அதை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணுங்க. நீங்களாம் தூங்கி எத்தனை நாள் ஆகுது? உண்மையை சொல்லுங்க, எத்தனை நாள் ஆகுது சார் நீங்கள் தூங்கி? இல்லை தூங்குறோம், எப்படின்னா பாப்பா தூங்குறப்போ தூங்குறது அந்த மாதிரி தான். ஆக்சுவலாக ஒரு எக்ஸ்டெண்டட் டைமுக்கு தூங்கி 3 weeks ஆயிடுச்சு. இந்த பாப்பா பிறந்ததுலேருந்து நம்ம எப்படி ஒரு 8 hours ஸ்லீப்பு அப்படி வந்து 2 பேருமே தூங்கவே இல்லை. இவர் மேபி தூங்கியிருக்கலாம் நடுவில். ஆனால் நான் வந்து ஒரு 3 hours தான் கண்டினியூஸாக தூங்கியிருப்பேன் மேக்ஸிமமாக சொல்லணுன்னா. அதுக்கப்புறம் திருப்பியும் பாப்பா சத்தம் கொடுப்பா, ஃபீட் பண்ணணும். எனக்கு கான்ஷியஸாகவே அது வந்து தூங்கவும் முடியல. லைக் அவளே 4 hours தூங்கினா கூட எனக்கு வந்து அந்த 2.5 hours வந்து முழிப்பு வந்தது. இன்னும் இவ எந்திரிக்கவே இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரியெல்லாம் ஃபீல் ஆக ஆரம்பிச்சிச்சு. ஸோ பாப்பா பிறந்ததுலேருந்து இன்னும் நான் வந்து கண்டினியூஸாக ஒரு 8 hours ஸ்லீப் அந்த மாதிரி இன்னும் தூங்கலை. ஸோ மேக்ஸிமம் இப்போ 2 பேருமே மாறி மாறி பார்த்துக்கிறதுனால அவங்களுக்கும் அப்படி தான் இருக்குது, டிஸ்டர்ப்டு ஸ்லீப்பாக தான் இருக்குது. ஓகே ஓகே, எல்லாம் ஒரு 3-4 மாதம் ஆகும் இல்லையா எல்லாமே செட்டில் ஆகுறது? அப்புறமா பழகிடும் அது. இப்போ எப்படி உண்மையை வந்து பட்டுன்னு போட்டு உடைக்கிறீங்க பாருங்க. ஓகே, இது அப்புறம் இந்த போஸ்ட்மார்ட்டம் டிப்ரெஷன் அப்படின்ற ஒரு டேர்ம் இருக்குது. ஓகே, ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிற வரைக்கும் ஓகே, பாப்பா பிறந்துச்சு ஓகே, பட் அதுக்கப்புறமா ஒரு ஜேர்னி இருக்குல்ல, அந்த ஜேர்னி உங்களுக்கு இப்போ எப்படி போயிட்டுருக்கு? ஏன்னா இப்போ தான் நீங்கள் பிகினர் இந்த ஜேர்னிக்கு, எப்படி இருக்குது? ஆக்சுவலாக எமோஷன்ஸ் வந்து கண்ட்ரோல் பண்ணவே முடியாது. அது வந்து எப்படின்னா ப்ரெக்னெண்ட்டாக இருக்கும்போது எவ்வளோக்கு எவ்வளோ ஹாப்பியாக ஃபீல் பண்ணோமோ அந்த டெலிவரி முடிஞ்ச பிறகு ரொம்ப ஹோப்லெஸ்ஸாக தோணும். அது வந்து தெரியல, ரீசன்லாம் கிடையாது, திடீர்னு அழணும்னு தோணும். அந்த மாதிரி தான் இருக்கும். நடுராத்திரி பாப்பாக்கு ஃபீட் பண்ணிட்டு இருக்கும்போது அழுகையாக வரும். அது ஏன் அழுக வருதுன்னு உங்களால் சொல்லவே முடியாது. எதுவுமே ரீசன்லாம் இருக்காது. ஸோ அந்த மாதிரி இருக்கும். கூட வந்து யாரையாவது டிபெண்ட் பண்ணியே இருக்கும்.
நம்ம அதுக்கு முன்னாடி வந்து அப்படி இருந்திருக்க மாட்டோம். ஜஸ்ட் லைக் தட் நமக்கு தேவையானதை நம்ம எடுத்துகிட்டு போயிடுவோம். இப்போ வந்து சி செக்ஷன் பண்ணதுனால இப்போ ஒரு வெயிட் தூக்கக்கூடாது. இப்போது காலையில் இப்போ ஏதாச்சும் ஒன்று இப்போ நம்ம எடுக்க வேணும் அப்படின்னு சொன்னால் கூட யாரையாவது ஒருத்தர் வரணும், நம்ம இவங்களை கேட்டுகிட்டே இருக்கோமே, ஒருவேளை இவங்களுக்கு நம்ம டிஸ்டர்பன்ஸாக இருப்போமோ, அந்த மாதிரிலாம் நமக்கு மைண்டில் தோண ஆரம்பிச்சிடும். ஸோ அந்த டைப் ஆஃப் அந்த டிப்ரெஷன் தான் டக்குன்னு எமோஷனை கண்ட்ரோல் பண்ண முடியாமல் ஏதாச்சும் ஒன்றுனா அழுக வர ஆரம்பிச்சிடும். சரி, நீங்கள் எப்படி ஹேண்டில் பண்ணுறீங்க உங்களுடைய போஸ்ட்மார்ட்டம் அந்த டிப்ரெஷன் அந்த ஒரு ஜேர்னியை நீங்கள் வந்து எப்படி ஹேண்டில் பண்ணுறீங்க? எனக்கு இப்படி தான் இருக்கும்னு நிறைய பார்த்துருக்கேன், யூடியூப்பில் பார்த்துருக்கேன். அதனால் இவங்க என்ன டென்ஷன் ஆனாலும் என்ன இது எமோஷன் ஆனால் நான் இருக்கேன் அப்படின்னு சொல்லுவேன், அழுவாதன்னு சொல்லுவேன். கோவப்பட்டா ஓகே வந்து இவளா பண்ணல, இவளுக்கு வலிக்குது இல்லை ஏதாச்சும் அது டிப்ரெஷன் இல்லை, அந்த ஏதாச்சும் ஒன்று இருக்கும்ல. இப்போ சொன்னால நம்ம இவனை ஹெல்ப் கேட்டுகிட்டே இருக்கோம், இவனை ஹர்ட் ஆகிடுமோ அப்படின்னு நினைப்பாலோ. அதனால டென்ஷன் ஆனால் இது நார்மலாக இல்லை அப்படின்னு தெரியும். அப்போ அமைதியாக தான் இருப்பேன். அழுகுறப்போ நான் இருக்கேன் அப்படின்னு சொல்லி சமாதானப்படுத்திப்பேன், அவ்வளோதான். ஓகே, சூப்பர். ஸோ இந்த த்ரூ அவுட் உங்கள் ப்ரெக்னன்சி ஜேர்னியில் உங்களுடைய பிக்கஸ்ட்டு பில்லர் ஆஃப் சப்போர்ட்டே சார் தான் இல்லையா? அவர் எப்படி கூப்பிடுவீங்க நீங்கள்? சும்மா வீட்டில் இருக்கும்போது பேப் அந்த மாதிரி கூப்பிடுவேன். வீட்டில் அம்மா இப்போலாம் கூடவே இருக்காங்க, வீட்டில் ஆள் இருந்துகிட்டே இருப்பாங்கன்னா என்னங்க வாங்க போங்க அப்படி கூப்பிடுவேன். அப்போ தெரியும் பாப்பா யாரை கூப்பிட்றா அப்படின்னு. அந்த மாதிரி ஆள் இருந்தாங்கன்னா ஒரு மாதிரி, இல்லாட்டி செல்லமாக கூப்பிட்றதுலாம் அப்படிலாம் கூப்பிட்டுப்பேன். சரி, இப்போ பேபி வந்து க்ரோயிங் ஸ்டேஜில் இருக்காங்க, கொஞ்சம் கொஞ்சமாக இப்போ ஒரு நாள் Day 1 Day 2 அந்த மாதிரி போய்கிட்டு இருக்கு. இந்த ஸ்டேஜில் யார் உங்களுக்கு ரொம்ப சப்போர்ட்டிவாக இருக்கிறது? என்னோட அம்மா தான். ஸோ அவங்க தான், ஏன்னா குளிப்பாட்டுறது அதுலேருந்து ஸ்டார்ட் ஆகும் டே. ஸோ அதெல்லாம் அவங்க தான் பார்த்துக்கிறாங்க. அண்ட் திடீர்னு அழுகுறானா எதுக்காக அழுகுறா என்ன ஏதுன்னு நமக்கு தெரியாது. ஸோ அவங்க கூடவே இருந்தாங்கன்னா ரொம்ப சப்போர்ட்டிவாக இருக்கும். அம்மா ஊர்லேருந்து வந்திருக்காங்களா? இல்லை அவங்களும் சென்னை தான், பெரம்பூர்லேருந்து தான் இருக்காங்க. அப்போ 2 பேருமே சென்னை தான்? ஆமாம், 2 பேரும் சென்னை தான். ஆனால் இவங்க சௌராஷ்டிரா பேசுவாங்க. அது எப்படி சென்னை தானே சௌராஷ்டிரா பேசுகிறீங்க? இல்லை, என்னோட மதர் டங் வந்து சௌராஷ்டிரா தான், இவர் தமிழ். நீ குஜராத்தியா? அப்போ இல்லை, ஆக்சுவலாக இந்த லாங்குவேஜோட ஆரிஜின் தான் குஜராத்து. எனக்கு வந்து திண்டுக்கல் தான் நேட்டிவ். ஸோ இப்போது நெக்ஸ்ட் பாப்பா வந்து அப்படி க்ரோ ஆகிட்டே இருக்காங்க. எப்படி அந்த பேரண்டிங்கை கொண்டு போகிறீங்க, அந்த சைல்டு க்ரோத் வந்து எப்படி கொண்டு போகிறீங்க? ஏன்னா இப்போது ஆல்ரெடி பேரண்ட்ஸ் வந்து சோஷியல் மீடியாவில் இன்ஃப்ளூயன்ஸாக இருக்கீங்க. ஸோ ஆப்வியஸாக நீங்கள் வந்து கேஜெட்ஸ்லாம் யூஸ் பண்ணணும், டிவி பார்க்கணும், லேப்டாப் பார்க்கணும், ஃபோன் பார்க்கணும், எல்லாமே பார்க்கணும். அப்போ குழந்தையும் அதோடு சேர்ந்து வளரும் போது நீங்கள் அதை எப்படி பிளான் பண்ணுறீங்க? பாப்பாவுக்கு வந்து ஸ்க்ரீன் டைம்னா இவ்வளோ தான் காமிக்கணும், இல்லை உங்களுக்கு ஸ்க்ரீன் டைமே கிடையாது, புக்ஸ் கொடுக்கணும், அந்த மாதிரி உங்களுடைய பிளானிங் எப்படி இருக்குது? இது வரைக்கும் ஸ்க்ரீன் டைம் எது காமிக்கணும் இவ்வளோ தான் இருக்குன்னு பிளான் பண்ணலை. புக்கு தான் வச்சு கொடுக்கலாம், ஸ்க்ரீன் டைம் வேணான்னு சொல்லி யோசிச்சிருக்கோம். ஆனால் எவ்வளோ ப்ராக்டிக்கலாக பண்ண முடியும்னு தெரியல. எங்களுக்கும் அது ஃபஸ்ட் டைம் எக்ஸ்பீரியன்ஸ்னால இன்னும் கொஞ்சம் வளரும்போது தான் தெரியும். இப்போதைக்கு பாப்பா வந்து எதுவுமே ஸ்க்ரீன் டைமுக்கெல்லாம் டிமாண்ட் பண்ணுற மாதிரி இல்லை. சின்ன பாப்பான்றதுனால ஓகே நம்ம கூட இருந்தால் போதும் அந்த மாதிரி தான் இருக்கா. ஸோ வளர அதை கொஞ்சம் ரெஸ்ட்ரிக்ட் பண்ணிவிட்டு எங்களால் எவ்வளோ அவளுக்கு என்டர்டெயின் பண்ண முடியுமோ அந்த மாதிரி பார்த்துக்கணும் அப்படின்னு தான். இப்போ நைட்டு பார்த்துக்கிறப்ப கூட தூங்க வைக்கிறப்ப கூட நாங்கள் ஃபோன் யூஸ் பண்ணுறது, நாங்களே அதுக்கிட்ட ஸ்டோரி சொல்லுவோம், நாங்களே பேசிகிட்டே இருப்போம், அந்த மாதிரி தான் கொண்டு போகிறோம். ஸோ ப்ராக்டிக்கலாக இதுவே அப்படியே எக்ஸ்டெண்ட் ஆச்சுன்னா நல்லாயிருக்கும். ஓகே, அருமை. ஸோ இவ்வளோ நேரம் உங்களுடைய டைமை எங்கள் அவல் கிளிட்ஸ்க்கு கொடுத்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. அண்ட் ஹாப்பி பேரண்டிங் உங்கள் 2 பேருக்குமே. ஸோ பாப்பா இன்னும் அழகாக வளர்ந்து நிறைய பெரிய ஆள் ஆகணும். நீங்களும் வந்து வீடியோஸாக போட்டு எங்களுக்கு அப்டேட் கொடுத்துட்டே இருங்க நீங்கள் என்ன பண்ணுறீங்க. ஓகே, தேங்க்யூ. நம் உயிர்காக்கும் மருத்துவர்களை கௌரவிக்கும் ஒரு பிரம்மாண்ட விழா. தேதி மார்ச் 4. இடம் டிஸ்பாஸ்டிக் ஸ்கூல், சென்னை. தொடர்புக்கு ஸ்கிரீனில் காணும் எண்ணை தொடர்பு கொள்ளவும். சம்மர் ஹாலிடேஸ் வந்தாச்சு, நம்ம GT ஹாலிடேஸும் வந்தாச்சு. GT ஹாலிடேஸ், South India's #1 travel brand. Vivo V50 with stunning design and pro-level portrait photography. Pre-book now.